வணக்கம். ஜவஹர் ஃப்ரம் சமாதிபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி, இதான் அவருடைய ஒரிஜினல் பெயர். இன்னைக்கு அவர் நம்ம விட்டு பிரிந்து விட்டார். நடிகர் விஜயகாந்த் தேமுதிக அப்படிங்கிற கட்சியினுடைய ஒரு தலைவர். அற்புதமான ஒரு நடிகர், ஒரு தலைவர் என்பதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையிலே அவர் ரொம்ப பொருத்தமான ஒரு நபராகத்தான் சொல்ல முடியும். வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது. சினிமாவுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டுமோ, இடையில் நண்பர் இப்ராஹிமினுடைய அணுகுமுறையோடு, மற்றபடி அவருடைய நட்பின் வெளிப்பாடு, இருவரும் ஒரே ரூம்ல தங்கி இருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமோ கஷ்டப்பட்டு 1979 எம்ஏ காஜா அவருடைய இனிக்கும் இளமை தான் அவருடைய முதல் படம், விஜயகாந்தனுடைய முதல் படம். அது ஒரு சின்ன ரோல், மற்றபடி உடனே அவர் தூக்கி நிறுத்தப்படவில்லை. சட்டம் ஒரு இருட்டரை அவருக்கு தூக்கி நிறுத்தது எஸ்.ஏ. சந்திரசேகருடைய படம். அப்பதான் விஜயகாந்த்னா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் பிறகு கஷ்டப்பட்டு பல விதமான நடனங்களும் நடிச்சாரு. அப்புறம் திடீர்னு டிஎஃப்டி டிப்ளமோ ஃபில்ம் டெக்னாலஜி படித்தவங்க நிறைய பேர் தவிச்சிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக வாழ்வு கொடுத்து அவர்களும் இயக்குனராக, மற்றபடி இசையமைப்பாளராக எந்த அளவுக்கு உயர வேணுமோ அந்த அளவுக்கு தான் உயர்த்தி பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல தயாரிப்பாளர்கள் உள்ளே அறிமுகப்படுத்திய, புகுத்திய மிகப்பெரிய ஒரு சாதனை விஜயகாந்துக்கு மட்டும்தான் சேரும். மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க, இத்தனை நடிகர்லாம் இருக்கிறாங்க. மற்றபடி அவர்கள்லாம் பெருசா ஒரு நடிகர்களை அறிமுகப்படுத்தினார்கள், இயக்குநரை அறிமுகப்படுத்தினாலும் சொல்லலாம் முடியாது. ஏன்னா தான் பட்ட கஷ்டத்தின் வெளிப்பாடாக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நாம் கை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த மனிதாபிமானம், அந்த எண்ணம் எல்லோருக்கும் வராது. சிங்க டீக்கு லாட்டரி அடிச்சு நம்ம கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி சினிமான்னு எத்தனையோ பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும். அதாவது நம்மை போன்றுதான் பிறர் அப்படிங்கிறது என்னிடம் அது மனிதாபிமானத்தின் வெளிப்பாடு. அது அடிப்படையில் அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். பல நடிகர்கள் இன்னைக்கு அவர் வீட்டில் நான் ஒரு வாய் சாப்பிட்டேங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு பல பேட்டிகளை பார்க்க முடியுது, கண்ணீர் அஞ்சலிகளை பார்க்க முடியுது. பிற இடையில தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ சினிமாவில் நல்லபடியாக இருந்தார். கல்யாணத்துக்கு பின்னால அவருடைய அந்த கட்சியின் வெளிப்பாடு என்பது மிக ரொம்ப பிரகாசம் இல்லாமல் இருக்கு. எடுத்த உடனே எம்எல்ஏ நின்றார், ஜெயிச்சார், மற்றபடி எதிர்கட்சி தலைவராக மாறினார். ஆமா, அது அவருடைய மிகப்பெரிய பிரளயத்தின் வெளிப்பாடாக தான் சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேசிய அங்கீகாரம் கிடைக்காத பல கட்சிகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுக, அதிமுக, அடுத்து தேமுதிக அங்கீகாரம். என்னதான் ஒரு உழைச்சாலும் சரி, தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்கணுமா இல்லையா? ஒப்புக்கொண்டு அங்கீகாரம் கொடுத்த தமிழகத்துல 3வது கட்சி ஆமா தேமுதிக. மற்ற எத்தனையோ கட்சி அதுக்கு முன்னால ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரமே கிடைக்கல. எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உடனே அவர் விஜயகாந்த் கிடைச்சது. எவ்வளவு வேகமா வந்தாரோ அந்த அளவுக்கு டவுன் ஆயிட்டார் அப்படிங்கிறது அப்படியா பகிரங்கமான ஒரு தகவல், மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அவர் அரசியல மிகப்பெரிய ஒரு ஆளாக ஜொலிக்க முடியாததுக்கு அவருடைய மனைவிதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிக வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது உண்மையாக இருந்தால் உண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கேட்டா பிரேமலதா இன்னைக்கு சொல்றாங்க, என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் விஜயகாந்த் மேயத்தில் அட்மிட் ஆன உடனே டாக்டர் டேட்டு குறிச்சிட்டாங்க, இதுக்குள்ளதான் அவருடைய உயிர்,
இருக்கு அப்படின்னு உடனே வந்து தேமுதிக பொதுக்குழு அவசரமாக கூட்டி பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்டை தன்னுடைய பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடோ பண்ணிட்டார். காரணம் என்னன்னா, நீங்க வேற ஒண்ணும் கிடையாது, குழப்பங்கள் தான். பல கட்சிகளை பார்க்குறேன் இல்லையா, ஒரு தலைமை இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த கட்சி. வந்து இப்போ அதிமுக பாருங்க, அதிமுக ஒன்னே போதும். ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு மகன் இருந்தா விட்டுருவாரா, எம்ஜிஆருக்கு ஒரு மகன் இருந்தா விட்டுருவாரா? அங்க பாருங்க, வைகோ தான் மகன் துரையை உள்ள அடைச்சிட்டார். இப்போ பாருங்க, பாமக அன்புமணி ராமதாஸ் உள்ள அடைச்சிட்டார். ரெண்டு பேருமே வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரானவர்கள். இன்னைக்கு தன்னுடைய வாரிசே உள்ள நுழைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அரசியல் முடிஞ்சு போச்சு. ஆச்சுங்களா? காரணம் என்ன? தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நிலைப்பாடு. அதே நிலைப்பாடு தான் ஐஜேகே, ஏசிஎஸ் இவங்கெல்லாம். ஏதோ ஒரு சீட்டை வச்சுட்டு ஏதோ ஒரு கட்சியை வச்சு, ஏசிஎஸ்லாம் போஸ்டர் விடுறதுக்கு ஆள் கிடையாது. ஐஜேக்கும் அப்படித்தான், ஏதோ இருக்கிறாங்க. மற்றபடி வந்து ஜிகே வாசனுக்காவது வந்து ஏதோ தொண்டர்கள் இருப்பாங்க. மற்றபடி மேற்சொன்ன கட்சிகள் தான் ரொம்ப உதிரி கட்சிகள். அதன் அடிப்படையில் வந்து தேமுதிக அப்படி கிடையாது. பிரம்மாண்டமாக ஆரம்பித்த உடனே மிக பிரம்மாண்டமாக வளர்ந்த மிகப்பெரிய ஒரு கட்சி. ஆமா, எதிர்பாராத வளர்ச்சி, அதே மாதிரி எதிர்பாராத வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அதற்கு காரணம் பிரேமலதா அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு பகிரங்கமா போறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்படி இருக்கக்கூடிய வந்து தன்னுடைய ரோல் மாடலாக எதற்காக ஜெயலலிதாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஜெயலலிதா வந்து சாதாரண கிடையாது. அவங்களாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு வந்தாங்க அப்படிங்கிறது. அவர் அனுபவிக்காத தொல்லைகள் கிடையாது, அவர் அனுபவிக்காத பிரச்சனைகள் கிடையாது. எடுத்த உடனே வந்து பொதுச் செயலாளராக வந்துட முடியுமா? இந்த எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் வந்துட்டாரு, இருந்தால் நிம்மதி இருக்கா? இல்லையா? இந்த அன்னைக்கு கூப்பிட்டாங்க பொதுக்குழு, ஓபிஎஸ் தூக்கிட்டு பாட்டில் அடிச்சாங்க. ஆமா, அப்புறம் உடனே ஏகப்பட்ட கோர்ட்டு கேஸு. இந்த 2 நாள் 3 நாளைக்கு முன்னால மீண்டும் பொதுக்குழுவை கூட்டிட்டாரு. ஆமா, அதுல வந்து முகம் நிம்மதியே இல்லை. இபிஎஸ்சிக்கு முகம் தொங்கி போய், என்னமோ பொதுக்குழு, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு கூட்டணும், வருஷத்துக்கு 2 தடவை செயற்குழு கூட்டணும். இது ஒரு கண்டிஷனு. வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டிட்டு என்னமோ கணக்கு அமைச்சிட்டு போயிட்டாங்க. இதே பொதுக்குழு போன வருஷம் நடந்துச்சு, எவ்வளவு இன்பமா இருந்து சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா, அப்ப கட்சி என்பது சாதாரணம் கிடையாது. பொதுச் செயலாளர் அப்படின்னு ஜெயலலிதா வந்து ஒரு பெருசா வந்துட்டாங்க அப்படிங்கிறது பிரேமலதாவுக்கு தெரியலாம். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா? இன்னைக்கு எடப்பாடி கஷ்டப்பட்டு இருக்காரு. எந்த நேரத்திலையும் இந்த ஜனவரி 19 உச்ச நீதிமன்றத்தினுடைய விசாரணை ஸ்டார்ட் ஆக போகுது. அதிமுக பொறுப்பு யாருக்கு? அப்போ ஒரே வரல சந்திர சூட்டை எழுதிட்டாங்கன்னு வச்சுக்க, நீதி அரசர் முடிஞ்சு போச்சு. எடப்பாடிக்கு பதவி கிடையாது, பொதுச் செயலாளர் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அவங்க யார் சொல்றாங்க, அவங்க பொறுப்புல தான் அவங்க அதிமுக போகும். ஓபிஎஸ் விடுற மாதிரி கிடையாது. ஆமா, நான் வந்து ஏகப்பட்ட ரகசியங்களை வச்சுட்டு இருக்கு, விட்டேன்னா போதும். ஆமா, திகார் செயலுக்கு தான் எடப்பாடி போகணும் அப்படி அவர் சொல்லிட்டார். இந்த இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், அது திகார் செயலுக்கு போறதா வேற எங்க போறது, எடப்பாடி பற்றி பல ரகசியங்களை நான் வரும்போது சொல்லும் போது நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். 11 எம்எல்ஏ அன்னைக்கு பிரச்சனை இருந்தப்ப நான் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருந்தா எடப்பாடி அன்னைக்கே பதவி போயிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அரசியல்லாம் சாதாரண கிடையாது. அதே நேரத்தில் பிரேமலதா சொன்னாங்க, துரோகிகளால தான் வந்து கட்சி இந்த நிலைமைக்கு போச்சுன்னு கிடையாது. அரசியல்னாலே துரோகம் தான், முடிஞ்சு போச்சு. ஒருத்தவங்க காலை ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறது, ஒருத்தவங்க கையை ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறது, நீ முந்தி நான் முந்தி, எல்லாத்துக்கும் முந்தி யாருங்கிற மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதனால வந்து பிரேமலதா வந்து ஜெயலலிதா வந்து என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாதாரண விஷயம், அது வந்து உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சாதாரண கிடையாது. ஏகப்பட்ட கஷ்டங்கள் இனிமேல் தான் இருக்குது. அன்பு தலைவர் போயிட்டார் விஜயகாந்த். ஆமா, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் விட்டு சென்ற அனைத்து பணிகளையும் நாம் செய்ய வேண்டும். பிரேமலதா செய்யணும் அவசியம்லாம் கிடையாது, நாம் செய்ய வேண்டும். அவர் பொது மனிதர், அவர் நடிகர், தலைவர், அன்பு நண்பர், மனிதர். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நடிகர்களாக இருந்துட்டு, இன்னைக்கு வரைக்கும் நடிகர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் ரஜினிகாந்த் தலைகள் தண்ணி குடிச்சார், அரசியலுக்கு வர முடிஞ்சுதா? முடியலையே. ஆனா தேமுதிக விஜயகாந்த் வந்தாரு, விஷால் தண்ணி குடிச்சார், வர முடிஞ்சுதா? எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சு பின்னால போயிட்டாங்க. அதுல வெற்றி பெற்ற ஒரே நபர் வந்து எம்ஜிஆர். அடுத்தது வந்து கருப்பு நிலா, கருப்பு எம்ஜிஆர்.
தார்பூசிய தங்கம் என்று அழைக்கக்கூடிய விஜயகாந்த் கேப்டன். ஆமா, என்ன திடீர்னு வீழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த வீழ்ச்சியை வந்து பிரேமலதா இன்றைக்கு தூக்கி நிறுத்த வேண்டும். நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அதான் நாங்கள் சொல்லிக் கொள்வது. அவருடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வந்து அவரை தூக்கி நிறுத்தணும். புரியுதுங்களா? இது சாதாரணம் கிடையாது. ஆமா, அரசியல் வந்து சாதாரணம் கிடையாது. நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு போட்டு டக்குன்னு சேர்ந்துக்குவாங்க, டக்குன்னு குறிக்குவாங்க. அந்த ஒரு மனோபலம் பிரேமலதாவுக்கு இல்லை என்பதாகத்தான் பல விதமான கருத்துக்கள் இன்னைக்கு போயிட்டு அதை வந்து வளர்த்துக்கணும். ஆமா, சும்மா ஜெயலலிதா என்னுடைய ரோல் மாடல் சொன்னோன்னா ஓட்டு போட மாட்டாங்க. சசிகலா அனுபவிக்காத வேதனைகளா கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். அதனால வந்து விஜயகாந்தனுடைய ஒரு தேமுதிக தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என பிரேமலதா தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய மனம் சாந்தி அடைய வேண்டும் சொன்ன பிரேமலதா இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். ஆமா, இது விஜயகாந்துக்காக ஒரு தேமுதிக குடும்ப கட்சி, அதுல மாற்றமே கருத்தே கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அது வாரிசு கட்சி. டக்குன்னு யார பிறர் கைப்பற்றி விடுவார்களோ. ஏன்னா திடீர்னு விஜயகாந்த் வந்து ஒரு சரி இருப்பாங்க கான்செப்ட் விட்டான்னு வச்சுக்கலாம். தேமுதிக அப்படிங்கிற கான்செப்ட் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு நான் தான் பொதுச் செயலர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் அது பிரிந்து கொண்டு அது தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இதை பாருங்க, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி தம்பி மன்சாரி அவங்க வச்சுட்டு இருக்கிறாரு. சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் ஸ்டார்ட் பண்ணாரு. யாருன்னா ஒரு நாராயணா தனியாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி வந்து பிரியாமல் இருக்குங்கிற கான்செப்ட்ல டக்குன்னு உஷாராய் பண்ணிட்டாங்க பிரேமலதா. அதில் மாற்றமே கருத்து கிடையாது. அது கூட விஜயகாந்தோட கருத்தாக கூட இருக்கலாம், பிரேமலதா அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். ஆனால் இனிமே தான் இருக்குது மிகப்பெரிய ஒரு வேடிக்கைகள், மிகப்பெரிய ஒரு தடைகள், மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் இருக்கு. அதை எதிர்கொள்ளணும், சாதாரண கிடையாது. அதனால வந்து இனி வரும் காலங்களில் விஜயகாந்துடைய நல் கருத்துக்களை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு மனிதனாக போற்றுவோம். அவருடைய கருத்துக்களை தேமுதிக கட்டாயமாக உலக மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும். ஆமாம், அதுதான் வந்து அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு இரங்கலாகவும் மன வருத்தமாகவும், மற்றபடி நாம் அவருக்கு உயிர் பிறந்த பின்னும் செலுத்தக்கூடிய அன்பாகவும் காணிக்கையாகவும் இருப்பது என்பதுதான் என்னுடைய அன்பு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.